அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைய அமுதத் துளிகளிலே நாம் பார்க்க இருப்பது திருநீறு பூசுவது ஏன்? சிவபெருமானை நினைத்து திருநீறு அணியும் போது 3 கோடுகளாக பூச வேண்டும். 3 கோடுகளாக விபூதியை பூசுவதை திருப்புன்றம் என்று கூறுகின்றனர். 3 கோடுகளாக விபூதி பூசுவதின் ரகசியம் என்னவென்றால், மும்மலங்களை அழிப்பதுடன் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என 3 காலங்களிலும் செய்கின்ற பாவங்களும் நீங்கி இறுதியில் மோட்சம் கிடைக்கும் என்பது நமது மரபு. திருநீறு இடுதல் என்பது மாசில்லாத சுத்தமான நிலையின் அடையாளமாக கருதப்படுகிறது. அதனால்தான் பெரியவர்கள் நீரில்லா நெற்றிப்பாள் என்று கூறினார்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும், ஷேர் பண்ணவும். நன்றி, வணக்கம்.